ஒரு 50 வயது கடந்தாலும் கூட இன்னுமே திருமணம் பண்ணிக்காம சில நடிகைகள் ரொம்ப சிங்கிளாகவே இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம். தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் நடிகர்கள் எத்தனை வயதானாலும் ஹீரோவாகவே நடித்து வராங்க. ஆனால் நடிகைகளால் குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே, குறிப்பாக திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களால கதாநாயகியாக நிலைத்து நிற்க முடியாது. இது பலரினுடைய மத்தியிலுமே காணப்படக்கூடிய ஒரு பொதுவான விஷயம்தான். ஆனால் முன்னணி நடிகைகளாக திரையுலகில் வலம் வந்த சில நடிகைகள் 50 வயது தொட்டும் இன்னும் திருமணம் பண்ணிக்காமல் சிங்கிளாகவே இருக்காங்க. அந்த வகையில் 50 வயதை கடந்த திருமணம் பண்ணிக்காமல் இருக்கக்கூடிய சில பிரபல நடிகைகளை பார்க்க போகிறோம். முதல்ல கோவை சரளா. நகைச்சுவையில் பட்டையை கிளப்பக்கூடிய இவங்க அம்மா கதாபாத்திரம் நடித்து வராங்க. 63 வயதாகக்கூடிய நிலையில் சிங்கிளாகவே இருந்து வராங்க. அடுத்து சோபனா. நடனத்தில் சிறப்பு தேர்ச்சி பெற்ற தளபதி படத்தின் ஹீரோயின் சோபனாவுக்கு 55 வயதாக இன்னும் திருமணம் நடக்கல. நடனத்தில் தான் கவனம் செலுத்தி வராங்க. அடுத்ததாக தபு. 90களில் முன்னணியாக திகழ்ந்தவங்க. 53 வயதை கடந்தும் கூட இன்னும் திருமணம் செஞ்சுக்கல. இவங்களுடைய காதல் தோல்விதான் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. 80களில் பெரும்பாலான ஆண்களின் கனவு கன்னியாக இருந்தவங்க நடிகை சித்தாரா. இவங்க இன்னுமே திருமணம் பண்ணிக்கல. பல மொழிகளில் அம்மா அக்கான கதாபாத்திரங்களிலும் நடித்து வந்துட்டுருக்காங்க. 51 வயதை கடந்தும் கூட இன்னும் அவங்க திருமணம் பண்ணிக்காமல் இருக்காங்க. குடும்ப சுமை தான் இதில் முக்கிய காரணம்னு சொல்லப்படுது. நக்மா சூப்பர் ஸ்டாருக்கு ஜோடியாக பாட்ஷாவில் பட்டையை கிளப்பியவங்க. ஜோதிகாவினுடைய அக்கா. காதல் தோல்வி தான் காரணம்னு சொல்லப்படுது. 50 வயது ஆகுது. அடுத்ததாக ஷக்கீலா. 51 வயதை கடந்தும் கூட இன்னும் திருமணம் பண்ணிக்கல. ஒரு பேட்டியில் திருமணம் குறித்து கேள்வி எழுப்பிய போது ஒருத்தன் மூஞ்சை பார்த்துக்கிட்டே இருக்க முடியாத நகைச்சுவையாக பதில் கொடுத்துருந்தாங்க. அடுத்த கனகா. 90களில் தன் கண்களால் அனைவரையும் கட்டி போட்டாங்க. 51 வயதை கடந்த நிலையிலும் திருமணம் செஞ்சுக்காம தனியாகவே வாழ்ந்து வருவதோட பொதுவெளிகளில் இருந்து தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டாங்க. இப்படி பல நடிகைகள் நல்லபடியாக தமிழ் சினிமாவில் நடித்தும் கூட திருமணம் பண்ணிக்காமே சிங்கிளாகவே வாழ்ந்து வந்துட்டுருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ பிரபல நடிகருக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு நோய் ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் அவரை மீண்டு வா நண்பா அப்படின்ற மாதிரியாக ரசிகர்கள் உருக்கமாக தனுஷ் அவர்களும் இப்போ ஒரு போஸ்டர் போட்டிருக்கார். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களில் ஒருவரான துள்ளுவதோ இளமை படத்தில் தனுஷோடு இணைந்து நடித்த அறிமுகமானவர் அபிநய் ஹிங்கர். இந்த படத்திற்கு ஜங்ஷன், சிங்கார சென்னை, அடுத்து பொன் மேகலைன்னு பல படங்களில் இவர் தொடர்ந்து நடித்தார். சக்ஸஸ், தாஸ், தொடக்கம், சொல்ல சொல்ல இனிக்கும், பாலைவனச்சோலை, ஆறுமுகம், கார்த்திக், அனிதா, ஆரக்கோணம்னு, புன்னகை வல்லவனுக்கு பார்த்திங்கன்னா புல்லும் ஆயுதம்னு பல படங்களில் நடித்தார். 43 வயதாகக்கூடிய அபிநய்க்கு கல்லீரல் தொற்று பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் கடந்த சில மாதங்களாக சிகிச்சை பெற்று வரார். குடும்பத்தின் வறுமையால் அபிநய் திருமணம் செஞ்சுக்கல. இந்த நிலையில் அபிநய் கல்லீரல் முற்றிலும் பாதிக்கப்பட்டு சீரியஸாக இருக்கார். உதவிக்கு கூட ஆள் இல்லாமல் தனியாக கிடக்கும் அவருக்கு எப்போது வேண்டுமானாலும் உயிர் போகும்ன்ற பரிதாப நிலையில் இருந்து வரார். இந்த நிலையில் நடிகர் தனுஷ் அபிநயின் மருத்துவ செலவுக்கு 5 லட்சம் கொடுத்திருக்கார். நடிகர் தனுஷ் நண்பா மீண்டு வந்து விடுவாயின்னு ஆறுதல் சொல்லியிருக்காராம். இந்த விஷயம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. நம்மளுடைய சார்பாகவும் அவருடைய உடல்நிலை சீக்கிரமே சரியாகி மீண்டு வரணும்னு அவருக்கு ஆறுதலை தெரிவிச்சுக்கலாம்.